ஸ்பெஷல் ஹீரோ 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ல் இருக்கிற போயம் தான் இது. இது டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இதை எழுதின ஆத்தர் வந்து கிறிஸ்டினா எம். கிறிஸ்டன். இதோட இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் a line from the poem to match the statements given below and write it in the blanks. அதாவது அவங்க மீனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எந்த லைன்லேருந்து அந்த மீனிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயம் லைன்லேருந்து எழுத சொல்லியிருக்காங்க. He always saves me from harm. ஏன்னா கெட்டதுலேருந்து என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு அப்பாவை சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது எந்த லைன்லேருந்து இந்த மீனிங் வருது அப்படின்னா கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். ஐ எம் ஸோ லக்கி டு கெட் யூ. நான் ரொம்ப லக்கி நீங்கள் கிடைச்சதுக்கு அப்படின்னு சொன்னது லைன் வந்துட்டு ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி. இந்த லைன் தான் இதுக்கான மீனிங். தி அஃபெக்ஷன் பிட்வீன் அஸ் ஹாஸ் நோ என். நமக்கு நடுவில் இருக்கிற அந்த அஃபெக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு முடிவே இல்லை அப்படிங்கிறதுக்கு லைன் வந்துட்டு அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். இந்த லைன்லேருந்து தான் இந்த மீனிங். தென் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஹூ இஸ் த ஸ்பீக்கர். யார் வந்து இதில் பேசியிருக்காங்கன்னா ஆத்தர் தான். ஸோ தி போயட் கிறிஸ்டின் எம். கிறிஸ்டன் இஸ் த ஸ்பீக்கர். ஹூ இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்டு இன் தி போயம். யாரை வந்துட்டு இந்த போயமில் ஸ்பெஷல் ஹீரோவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவரோட அப்பாவை. ஹர் ஃபாதர் இஸ் அ ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன் இன் தி போயம். ஹவு டிட் த சைல்டு ஃபீல் வென் இட் வாஸ் ஹெல்டு பை இட்ஸ் டேட். அவங்க அப்பா வந்து அவங்க குழந்தைய தூக்கி இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி ஃபீல் ஆகுது. இந்த சைல்டு ஃபெல்ட் தி லவ் அண்ட் கைண்ட்னஸ் ஆஃப் ஹர் ஃபாதர். அந்த குழந்தை வந்துட்டு ஒரு லவ், ஒரு அன்பையும் ஒரு இரக்கத்தையும் அந்த அப்பாட்ட இருந்து அது உணருது. ஷி ஃபெல்ட் தட் ஷி வாஸ் சேஃப் ஃப்ரம் ஹார்ம். கெட்டதுலேருந்து நம்ம வந்து சேஃபாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உணருது. நெக்ஸ்ட் இந்த லைன் கொடுத்துருக்காங்க. சீம் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபவ். இந்த லைன் கொடுத்துட்டு இந்த லைனில் வந்துட்டு என்ன மீன் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தீஸ் லைன்ஸ் மீன்ஸ் தட் தி லவ் ஆஃப் எ ஃபாதர் இஸ் ஹெவன் சென்ட். அதாவது இந்த லைன் எதை மீன் பண்ணுது அப்படின்னா அவங்க அப்பாவோட லவ் அப்படிங்கிறது வந்துட்டு மேலேருந்து அனுப்பப்பட்டிருக்கு, ஹெவன்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் டிட் த சைல்டு வாண்ட் டு டெல்ஸ் இட்ஸ் டேட். அவங்க அப்பாட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிது குழந்தை. இந்த சைல்டு வாண்டட் டு டெல் ஹர் டேட் தட் ஹி வாஸ் ஹர் ஸ்பெஷல் ஹீரோ. அவங்க வந்துட்டு அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹீரோன்னு சொல்லிட்டு சொல்ல நினைக்கிது. ஒர்க் இன் பாஸ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் பிலோ. தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் எ ஃபாதர்ஸ் லவ். இந்த லைனில் இருக்கிற அலிட்ரேஷன் கேட்டிருக்காங்க. அலிட்ரேஷன்னா ஃபஸ்ட்டு வேர்ட் சேமாக இருக்குது. ஸோ சம்திங் ஸ்பெஷல் எஸ் சேமாக இருக்குது. ஸோ இது அலிட்ரேஷன். அடுத்து ரைமிங் வேர்ட்ஸ். போயம்லேருந்து ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ போயம் ஃபுல்லாக இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் தான் நம்ம மீன் பண்ணி எழுதணும். சி, மீ, லவ், அபவ், நோ, ஸோ இதெல்லாம் போயமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ். தென் ரைட் அ பேராகிராஃப் ஆன் தி ஃபாதர்ஸ் லவ் ஆஸ் டிஸ்கிரைப் தி போயம். ஃபாதர்ஸோட லவ்வை பற்றி இந்த போயமில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேராகிராஃப் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபாதர்ஸ் ஹோல்ட்ஸ் தி பேபி இன் தி ஆர்ம்ஸ். ஃபாதர் வந்துட்டு குழந்தைய அவங்க கையால் தூக்குறாங்க. தி சைல்டு ஃபீல்ஸ் தி லவ் அண்டு டெண்டர்னஸ் ஆஃப் இட்ஸ் ஃபாதர். அவங்க அப்பாவோட அன்பையும் அந்த மென்மையும் அவங்க வந்து உணர்றாங்க. தி சைல்டு ஃபீல்ஸ் செக்யூரிட்டி ஃப்ரம் ஹார்ம் வென் த ஃபாதர் ஹோல்ட்ஸ் தி பேபி. அந்த குழந்தை வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுது, நம்ம வந்து அந்த கெட்டதுலேருந்து நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையில் இருக்கும்போது உணருது. வென் த சைல்டு லுக்ஸ் அப் அட் த ஐஸ் ஆஃப் அ ஃபாதர் தி சைல்டு திங்க் ஷீ இஸ் வெரி லக்கி டு ஹேவ் அ ஃபாதர். அந்த குழந்தை வந்துட்டு அப்பாவோட கண்ணை பார்க்கும்போது அந்த குழந்தை எப்படி உணருது அப்படின்னா இந்த மாதிரி அப்பா கிடைக்க ரொம்ப லக்கியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உணருது. ஹர் ஃபாதர்ஸ் லவ் இஸ் நாட் அன் எர்த்லி கிஃப்ட். அவங்க அப்பாவோட லவ் வந்துட்டு இந்த பூமியில் எங்கேயுமே இருக்காது. இட் அப்பியர்ஸ் டு பி எ கிஃப்ட் சென்ட் ஃப்ரம் ஹெவன். இது வந்து எனக்காக மேலேருந்து அனுப்பப்பட்டது. ஃபாதர்ஸ் லவ் இஸ் பெர்மனன்ட். அப்பாவோட லவ் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமானது. இட் இஸ் அன் எவர் லாஸ்டிங் லவ். தி சைல்டு கன்சிடர்ஸ் ஹர் ஃபாதர் டு பி ஹர் ஸ்பெஷல் ஹீரோ. ஸோ அந்த குழந்தை வந்து அவங்க அப்பாவை ஸ்பெஷல் ஹீரோவாக சொல்லுது. தி சைல்டு வாண்ட்ஸ் ஹர் ஃபாதர் டு நோ இட். சைல்டு வந்துட்டு அது அப்பாவுக்குமே தெரியணும், தனக்கு வந்து அவங்க அப்பா ஸ்பெஷல் ஹீரோ அப்படிங்கிறது அந்த அப்பாவுக்கும் தெரியணும்னு சொல்லி நினைக்குது. தி சைல்டு வாண்ட்ஸ் டு டெல் ஹர் ஃபாதர் தட் ஹீ இஸ் அ ஸ்பெஷல் ஹீரோ ஆஃப் திஸ் சைல்டு. ஸோ அந்த ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியணும்னு சொல்லி நினைக்குது.